வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? இந்தியாவின் முதன்மை விசாரணை அமைப்பான சிபிஐயின், அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட உள்ளமைப்ப ரொம்ப ஆழமா அலச போற ஒரு பிரத்யேகமான விளக்கு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெரிய இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி எந்த தாமதமும் இல்லாம நம்ம ஆதாரங்கள்ல இருந்து நேரடியா இந்த அமைப்போட ஆழமான விவரங்களுக்குள்ள இப்போ நாம நுழையலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா ரொம்ப கிறிஸ்பா இருக்க போகுது. சிபிஐயோட தோற்றம், அதோட கட்டமைப்பு, முக்கிய செயல்பாடுகள், அதிகார வரம்புகள், அப்புறம் காலப்போக்கில் அது எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்குங்கிறத வரிசையா பார்க்க போறோம். இந்த தர்க்க ரீதியான பயணம் ஒரு மாபெரும் அமைப்போட செயல்பாட்டை புரிஞ்சுக்கொள்ள நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட வேர்களை தேடி போனா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு கிடைக்கும். 1941ல, அதாவது இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல, போர் விநியோகத்துறையில நடக்கிற லஞ்சம், ஊழலை விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன சிறப்பு காவல் அமைப்பு தான் இது. அப்புறம் 1946ல இதுக்குன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. ஆனா 1963ல தான் உள்துறை அமைச்சகத்தோட ஒரு தீர்மானத்தின் மூலமா இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான சிபிஐ அமைப்பா இது முழுமையா உருமாறிச்சு. எப்படி ஒரு சின்ன அமைப்பு இவ்ளோ பெரிய மையமா மாறிச்சுன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மையை நான் சொல்றேன் கேளுங்க. சிபிஐ அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல ஒரு தனி சட்டத்தால உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்பு, அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது. என்னது, நம்ப முடியலையா? ஆமாங்க, இந்த மாபெரும் புலனாய்வு அமைப்போட மொத்த அதிகாரமும் 1946ல கொண்டு வரப்பட்ட டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டத்தில இருந்து தான் நேரடியாக பெறப்படுது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்குக்கும் பவர் சப்ளை. சரி, இந்த அமைப்போட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் அளவிட்டு பார்ப்போம். நாடு முழுக்க நடக்கிற அதிமுக்கியமான ரொம்ப சிக்கலான வழக்குகளை கையாள சுமார் 5000 அர்ப்பணிப்புள்ள பணியாளர்கள் இங்க ராப்பகல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது சாதாரண போலீஸ் போஸ்ட் கிடையாது. இந்தியாவிலேயே பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய புலனாய்வாளர்களோட ஒரு பெரிய படை. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல வெறும் மனித பலம் மட்டும் போதுமா? கண்டிப்பா பத்தாது. அதனால தான் இந்த படைக்கு துணையா சுமார் 125 தடயவியல் நிபுணர்கள், அதாவது ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், அவங்களோட அறிவியல் மூளைய இந்த அமைப்போட இணைக்கிறாங்க. நவீன கால குற்றங்களை கண்டுபிடிக்க இவங்களோட தொழில்நுட்ப அறிவு ரொம்பவே முக்கியம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பாதி வேலைன்னா, அதை நீதிமன்றத்துல எந்த ஒரு ஓட்டையும் இல்லாம ஆணித்தரமா நிரூபிக்கிறது தான் மீதி வேலை. பல அடுக்குகள் கொண்ட ரொம்ப சிக்கலான வழக்குகளை கோர்ட்ல சக்சஸ்ஃபுல்லா வாதிட சுமார் 250 சட்ட அதிகாரிகளை கொண்ட ஒரு ரொம்ப வலுவான லீகல் கீமையும் சிபிஐ தன்னகத்தே வச்சிருக்கு. இவங்க தான் சிபிஐயோட சட்ட கேடயங்கள். இவ்ளோ பெரிய பவர்ஃபுல்லான அமைப்புக்கு யார் பாஸா வர்றதுன்னு யார் முடிவு பண்ணுவாங்க? லோக்பால் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு தான் இதை முடிவு செய்யும். ஒரு பக்கம் பிரதமர், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர், நடுல இந்திய தலைமை நீதிபதி. இந்த மூவர் கூட்டணி சேர்ந்து எடுக்கிற முடிவுல ஒரு சரியான ஜனநாயக சமநிலை இருக்கும். யாருமே தன்னிச்சையா செயல்பட முடியாதுங்கிறது இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். டைரக்டர் சரி, ஆனா அமைப்புக்குள்ள இருக்கிற எஸ்பி, அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை யாரு நியமிப்பா? அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு சக்தி வாய்ந்த கமிட்டி பொறுப்பு இருக்குது. இந்த கமிட்டிக்கு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர், அதாவது சிவிசியோட தலைவர் தான் தலைமை தாங்குறார். எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாம திறமையான ஆட்களை உள்ளே கொண்டு வர்றத இந்த சுதந்திரமான அமைப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா உறுதி செய்யுது. இவ்வளோ நேரம் நாம பார்த்த இந்த டிஜிட்டல் சர்க்கியூட் மாதிரி இருக்கிற கட்டமைப்புக்கு உயிர் கொடுக்கறதே அவங்களோட குறிக்கோள் தான். உழைப்பு, பாரபட்சமின்மை மற்றும் நேர்மை, எந்த ஒரு அரசியல் பிரஷரும் இல்லாம ஆழமான விசாரணைகள் மூலமா நீதியை நிலைநிறுத்துறது தான் அவங்களோட ஒரே லட்சியம். அதுதான் அவங்கள இன்னைக்கும் இயக்கிட்டு இருக்கு. இங்கே நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சிபிஐ ஏதோ ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை மட்டும் விசாரிக்கிற அமைப்பு கிடையாது. இது பல துறைகள்ல செயல்படுற ஒரு ஏஜென்சி. ஊழல் தடுப்பு, பொருளாதார குற்றங்கள், அப்புறம் திட்டமிட்ட பெரிய அளவிலான வழக்கமான குற்றங்கள்னு இவங்க தங்களோட வேலைகளை ரொம்ப தெளிவா 3 பிரிவுகளா பிரிச்சு தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்க. இந்திய எல்லைக்குள்ள மட்டும் இல்லைங்க, சர்வதேச அளவிலும் இவங்க மிகப்பெரிய ரோல் பிளே பண்றாங்க. வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் குற்றவாளிகளை பிடிக்க இந்தியாவுக்கும் இன்டர்போல் அமைப்போட உறுப்பு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி சிபிஐ செயல்படுது. சொல்லப்போனா இந்தியாவுக்கான இன்டர்போலோட தேசிய மத்திய பணியகமே நம்ம சிபிஐ தான். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சிபிஐக்கும் மாநில போலீஸுக்கும் இடையில அதிகார மோதல் வராதான்னு. அதை தவிர்க்க ஒரு தெளிவான கோடு வரையப்பட்டிருக்கு. தொழில்நுட்ப ரீதியா 2 பேருக்கும் ஒரே மாதிரி பவர்ஸ் இருந்தாலும் சிபிஐ மெயினா மத்திய அரசோட விவகாரங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மேலதான் முழு கவனத்தையும் வைக்கும். மாநில காவல்துறை அந்தந்த மாநில விவகாரங்களை கவனிச்சுக்கும். சோ எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதே போல மத்திய அமைப்புகளான சிபிஐயையும் என்ஐஏயையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
ஊழல், பொருளாதார குற்றங்கள் மேல சிபிஐ கவனம் செலுத்துதுன்னா, என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வு முகமை 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ரெண்டுத்தோட டார்கெட்டும் வேற வேற அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பவர்ஃபுல்லான அமைப்புக்கு எந்த எல்லையுமே கிடையாதான்னு கேட்டா அங்கதான் நம்ம கூட்டாட்சி தத்துவம், அதாவது ஃபெடரலிசம் உள்ள வருது. ரயில்வே பகுதிகளை தவிர ஒரு மாநிலத்தோட எல்லைக்குள்ள சிபிஐ போய் விசாரிக்கணும்னா அந்த மாநில அரசோட வெளிப்படையான ஒப்புதலை அவங்க வாங்கியே ஆகணும். இது சட்டப்படியான ஒரு கட்டாயம். மாநில சுயாட்சியை மதிக்கிற மாதிரி இந்த ரூல் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சிபிஐயோட இந்த இரட்டை கண்காணிப்பு முறை ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். அமைப்போட அன்றாட பொது நிர்வாகத்தை மத்திய அரசு தான் பாத்துக்குது. ஆனா விசாரணை ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழே வந்துடுச்சுன்னா எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கண்காணிப்பும் உடனே சுதந்திரமான சிவிசி கையில மாறிடும். இது எவ்வளவு அருமையான ஒரு சிஸ்டம் பாத்தீங்களா? காலப்போக்கில் இவங்களோட செயல்பாட்டு சுதந்திரம் எப்படி பவர்ஃபுல்லாக மாறி இருக்குன்னு பாருங்க. 2003 டைரக்டருக்கு நிலையான 2 வருஷ பதவிக்காலம் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் 2014 மூத்த அதிகாரிகளை விசாரிக்க முன் அனுமதி வேணுங்கிற தடையை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணி இவங்களோட பவரை இன்னும் பலமாக்குச்சு. சமீபத்தில் நடந்த 2021 சட்ட திருத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிபிஐ டைரக்டரோட பதவிக்காலம் இப்போ அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கப்படலாம். ஆனா அது அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. பொதுநலன் கருதி சரியான எழுத்துப்பூர்வமான காரணங்களோட கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறைன்னு நீட்டிக்க முடியும். அதிகார துஷ்பிரயோகம் நடக்கக்கூடாதுங்கிறதுல சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சட்டங்களும் சூழ்நிலைகளும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது அபரிவிதமான அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற இந்த சிபிஐ அமைப்பு முழுமையான நேர்மையையும் தான் செயல்படுற மாநிலங்களோட கூட்டாட்சி எல்லைகளையும் எப்படி எதிர்காலத்துல பேலன்ஸ் பண்ண போகுது யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு விளக்கத் தொகுப்புல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.